ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, வளர்மதி அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த மூன்றாவது பாடல் திரு அண்டப்பகுதி என்கின்ற பகுதியில் இருக்கின்றோம். தில்லையில் மணிவாசக பெருமான் அருளி செய்தது சிவபெருமானினுடைய தூல சூக்குமத்தை வியந்து வியந்து பாடியது. அவருடைய பெருமை, அவருடைய நுண்மைத்தன்மை, அதே நேரத்தில் அவருடைய பிரம்மாண்டத்தன்மை, வியாபக நிலை, இவற்றையெல்லாம் வியந்து வியந்து பாடிய பாடல் இந்த பாடல். அண்டப்பகுதின்னுட்டு பாட்டை வச்சு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நாம் 45வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரநடை. அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க, மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க, மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க, நூலுணர்வுணரா நுண்ணியோன் காண்க, நூலுணர்வுணரா நுண்ணியோன் காண்க, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. அணுவினுடைய தன்மையை விட நுண்மையானவனாக இறைவன் இருக்கின்றான் என்று சென்ற சிந்தனையில் பார்த்தோம். அடுத்து இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க, இணைப்பு அரும் பெருமையில் ஈசன் காண்க. அதாவது ஒப்பற்ற தலைமை பண்பு, அவனுடைய பெருமைக்கு இணையாக யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைமை பண்பு உடையவனாக அவன் இருக்கின்றான். அவனுடைய பெருமைக்கு இணையாக யாருக்கும் பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட பெருமையை உடைய ஈசன் மங்களமானவன், அவன் காண்க. அரியதில் அரிய அரியோன் காண்க. அரிய பொருள்கள் யாவற்றிற்கும் அரிய பொருளாக இருக்கின்ற அருமையானவன். அதனாலதான் இறைவனை இறைவியெல்லாம் நவரத்தனங்களாக நாம சொல்றோம். அது அரிய பொருட்கள். அது
மணியே முத்தே மரகதமே அப்படின்னுட்டுலாம் இறைவனை சொல்றது வந்து இதான் அரிய பொருள், யாவற்றிற்கும் அரிய பொருளாக அவன் இருக்கின்றான். ரேரான அந்த பொருட்கள், அபூர்வமான பொருட்கள், எல்லாத்துக்கும் அபூர்வமாக அரிய பொருளாக அவன் இருக்கின்ற அருமையானவன். அடுத்து எல்லா பொருள்களிலும் கலந்த தன்மையனாய் நின்று காக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். மருவி அப்படின்னா எல்லா பொருட்களிலும் கலந்து, எப்பொருளும் மருவி, எல்லா பொருட்களிலும் அவன் கலந்து இருந்து அவற்றை வளர்ப்பவனாக அவன் இருக்கின்றான். அதாவது அறிவற்ற பொருட்களில் கலந்து இருந்து அவற்றினுடைய குணங்களை அவன் வளர்க்கின்றான். இப்போ ஒரு வாழை மரம் தான் இருக்கு, அது அப்படியே அந்த வாழை மரம் வருது, அதுல கொலை தள்ளுது, அதுக்கப்புறம் அது பழமாகுது. அப்போ அந்த எல்லா பொருள்களிலும் கலந்து இருந்து அதை வளர்ப்பவனாக இருக்கின்றான். இது அறிவில்லாத பொருள்களுக்கு. அறிவுடைய பொருள்களிலும் அவன் அந்த உயிர்களையும் அவன் கலந்து இருந்து அவர்களினுடைய ஞானத்தை வளர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அடுத்து நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. இங்க நூல் அப்படின்னா இறைவனை பற்றிய நூல்கள். அந்த இறைவனை பற்றிய நூல்களும் அவனை உணர முடியாததாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நுண்மையானவனாக அவன் இருக்கின்றான். சிவபுராணத்துல சொல்லும்போது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்த்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதாவது எவ்வளவு நூல் கற்றாலும் அதுல வந்து அன்பு இருக்கணும். அன்பு இருக்கும் போதுதான் அவனை நாம் வந்து காண முடியும். மற்றபடி எவ்வளவு நூல்கள் அவனை பற்றிய நூல்களை நாம் கற்றிருந்தாலும் காண முடியாது. அதான் அந்த நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. இந்த மேலான கல்வி அறிவின் மூலமும் அவன் அறியப்பட முடியாத தன்மை உடையவன். அப்ப இங்க நூல் அப்படிங்கிறது இறைவனை பற்றிய அந்த நூல்கள், வேதங்கள், ஆகமங்கள், திருமுறைகள், புராணங்கள், இதிகாசங்கள், சாஸ்திரங்கள், இவைகளெல்லாம் இப்படி அந்த மேலான கல்வி அறிவு மூலமாகவும் அவனை உணர முடியாத ஒரு நுண்மைத்தன்மை உடையவனாக அவன் இருக்கின்றான். அதே நேரத்துல அந்த நூலையும் நாம படித்து கொண்டு அது நமக்கு உதவியாகவும் இருக்கு அவனை அடைவதற்கு. அவனிடத்தில் அன்பு செலுத்துவோம் என்றால் அவன் அந்த நுண்மையானவன் நமக்கு அறப்பட்டு விடுவான். மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. அதாவது மேலும் கீழும் எவ்விடத்தும் பறந்தும் விரிந்தும் வியாபித்து இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். இதுல மேல் கீழ் அப்படிங்கிறதுக்கு வந்து மேல் உலகம் கீழ் உலகம் அப்படின்னுட்டும் ஆகு பெயராக சொல்லப்பட்டு மேல் உலகமாக கீழ் உலகமாக எல்லா இடத்திலும் அந்த எல்லா உலகங்களிலும் அவன் விரிந்து பறந்தவனாக எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. இதை நாம விரிவாக திருமுறைகள்ல இதை எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம வந்து சிந்திக்கலாம். இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அவனுக்கு இணையான பெருமை அப்படிங்கிறத உடையவர்கள் யாருமே கிடையாது. அவனுடைய பெருமைக்கு இணை அவன்தான். அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இத
முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது, கும்பராலும் உலகின் அவராலும் தம் பெருமை அளத்தற்கு அறியான் ஊர் நண்புலாவு மறையோர் நரையூரே செம்பொன் சித்தீச்சரமே தெளிநெஞ்சே. கும்பராலும் தேவர்களாலும் உலகின் அவராலும் உலகத்தில் உள்ளவர்களாலும் தம் பெருமை இறைவனுடைய பெருமையை அளத்தற்கு அறியானோர், அளந்து பார்க்க முடியாதவனாக, இவர்களால் அளர்ந்து பார்க்க முடியாதவனாக, அப்படிப்பட்ட பெருமை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அதான் அவனுடைய பெருமையை சொல்லி மாளாது அப்படின்ட்டு. மேலும் அதே முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது, வரியார் புலியின் உரிதோல் உடையான் மலையான் மகளோடும் பிரியாது உடனாய் ஆடல் பேணும் பெம்மான் திருமேனி அரியோடு அயனும் அறியாவண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் ஈங்கோய் மலையாரே. அரியோடு அயன் திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அளவிற்கு அளவில் பெருமையை உடையவனாக அவர்களுக்கு முன்னிலையில் அவன் நெருப்பு உருவமாக இருந்தான். அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். மேலும் இரண்டாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளும் கமலமும் கை கொண்டார் தாம் இருவரு உள்ளும் அவன் பெருமை ஒப்பழக்கும் தன்மையதே அள்ளல் விளை கழனி ஆமாத்தூர் அம்மான்யம் வள்ளல் கழல் பரவ வாழ்க்கையும் வாழ்க்கையே. அந்த திருமால் பிரம்மன் இருவரும் அவனை நினைந்தாலும் அவனுடைய பெருமை ஒப்பழக்கும் தன்மையதே. அந்த பெருமைக்கு ஒப்பாக அதை அளந்து பார்க்கக்கூடிய தன்மை உடையதா? அப்படிப்பட்ட தன்மை உடையது அல்ல. அது இணைப்பெரும் பெருமையை உடையதாக, இணை அந்த பெருமைக்கு இணையாக வேறு யாருக்குமே அந்த அளவுக்கு பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் ஞானசம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது, கருமையின் ஒளிர்கடல் நஞ்சமுண்ட உரிமையின் உலகுயிர் அழித்த நின்றன் பெருமையை நிலத்தவர் பேசி நல்தால் அருமையில் அழப்பரிது ஆயவனே அறவேறிடையாளொடும் அலைகடல் மதிப்புகலி பொருள் சேர்தர நாள்தோறும் புவிமிசை பொலிந்தவனே. நின்றன் பெருமையை நிலத்தவர் பேசினல்லால், உன்னுடைய பெருமையை இந்த பூமியில் உள்ளவர்கள் பேசினால் அது பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படி அருமையில் அளப்பரிதாயவனே, அப்படி உன்னுடைய பெருமையை அளக்க முடியுமா? அது அந்த பெருமை அப்படிப்பட்ட ஒரு நீண்ட பெருமையாக அது இருக்கின்றது அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இந்த மூன்றாம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெந்தவன் பொடியணி வெங்குருமேவிய அந்தமில் பெருமையினீரே
அந்தமிழ் பெருமையினீர் உமை அலர்கொடு சிந்தை செய்வோர் வினை சிதைவே. திருவெங்குரு சீர்காழிக்கு பாடுறாங்க. வெங்குரு மேவிய அந்தமிழ் பெருமையினீரே, முடிவில்லாத பெருமையை உடையவனாக அவன் இருக்கின்றான். அவனுடைய பெருமைக்கு முடிவு ஏதாவது உண்டா? அது இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆகையினால்தான் அது அளப்பரிய பெருமையாக அது சொல்லப்படுகிறது. அந்த பெருமைக்கு ஈடு இணை யாருக்கும் கிடையாது. அந்த அளவிற்கு பெருமை உடையவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. மேலும் 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னை ஒப்பார் உன்னை எஞ்ஞனம் காண்பர் இகலி உன்னை, நின்னை ஒப்பார் நின்னை காணும்படித்தன்று நின் பெருமை, பொன்னை ஒப்பார் இத்தழலை வழாவிச் செம்மானம் சற்று, மின்னை ஒப்பார் மிளிரும் சடைக்கற்றை வேதியனே. என்ன மாதிரி உள்ளவங்க உன்னை எப்படி பார்க்க முடியும்? அது நின்னை ஒப்பார் நின்னை காணும் படித்தன்று நின் பெருமை. அதாவது நின்னை ஒப்பார்னா உன்னை பற்றிய நூல்களை படித்தவர்கள், உன் மீது அன்பு கொண்டவர்கள், அவர்கள் உன்னைய பார்க்க முடியும். அது உனக்கு ஒன்றும் பெருமை இல்லைப்பா. என்னைய மாதிரி எதுக்கும் உதவாத, உன்னைய பற்றி சிந்திக்காத நான் உன்னைய பார்ப்பதுதான் உனக்கு பெருமை. அப்படி நீ என்னை பார்க்க வைத்தாய் அப்படின்னு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். என்னை ஒப்பார் உன்னை காணும்படி நீ செய்தாய், அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பெருமை அப்படின்னுட்டு அந்த அப்படிப்பட்ட பெருமை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். நல்ல இறைவனுடைய நூல்களை எல்லாம் படித்து இறைவனிடத்தில் அன்பு செய்து அப்படிப்பட்டவர்கள் இறைவனை தான் ஈஸியா பார்த்துருவாங்களே. ஆனா அந்த மாதிரி எதுவும் செய்யாம என்னை போல உள்ளவங்க நீ பார்க்க வைக்கிற பத்தியா, அதுதான் உனக்கு பெருமை. அப்படிப்பட்ட பெருமை உடையவனே அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, யாதே செய்தும் யாமலோம் நீ என்னில், ஆதேயேயும் அளவில் பெருமையான் மாதேவாகிய வாய்மோர் மறிவினார், போதே என்றும் புகுந்ததும் பொய்கோலோ. யாதே செய்தும் எச்செயலை செய்தாலும் நாம் செய்யவில்லை, நீதான் செய்தாய், இறைவனே நீ செய்தாய் அப்படின்னுட்டு நாம நினைத்தால் அது நல்ல பயனை தரும். அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமையை உடையவன் அந்த இறைவன். யாதே செய்தும் யாமலும் நீ என்னில், இறைவனே நீதான் எல்லா செயல்களையும் என்னை கருவியாக கொண்டு செய்கின்றாய்ன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அதுதான் சிறப்பு. அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமையை உடையவன் அப்படின்னுட்டு அளவில் பெருமையான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 5ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, சீரால் வணங்கப்படுவார் தாமே, திசைக்கெல்லாம் தேவாகி நின்றார் தாமே, ஆரா அமுதமும் ஆனார் தாமே, அளவில் பெருமை உடையார் தாமே, நீரார் நியமம் உடையார் தாமே, நீழ்வரை வில்லாக வளைத்தார் தாமே, பாரார் பரவப்படுவார் தாமே, பழன நகர் எம்பிரானார் தாமே. அளவில் பெருமை உடையார் தாமே, அதான் இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அவனுடைய பெருமைக்கு இணையாக யாருக்கும் கிடையாது சமமாக. அப்படி அளவில்லாத பெருமை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா,
ஆவினில் ஐந்தும் அமர்ந்தாய் நீயே, அளவில் பெருமை உடையாய் நீயே, கோவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே, போர்க்கோலம் கொண்டு எயிலெய்தாய் நீயே, நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே, நன்னி அடி என்மேல் வைத்தாய் நீயே, தேவர் அறியாத தேவன் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதி. அளவில் பெருமை உடையாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பொற்சோதி அப்படின்னுட்டு அந்த ஐயாற்று பெருமான் அளவில்லாத பெருமை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படிங்கிறாங்க. மேலும் அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நம்பனே நான்மறைகள் ஆகினானே, நடம் ஆடவல்லானே ஞானக் கூத்தா, கம்பனே கச்சிமா நகருளானே, கடிமதில்கள் மூன்றினையும் பொடியாயெய்த, அம்பனே அளவிலா பெருமையானே, அடியார்கட்கு ஆரமுதே ஆனேறி ஏறும் செம்பொன்னே, திருச்சோற்று துறையுளானே, திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. அம்பனே அளவில்லா பெருமையானே அப்படின்ட்டு இதுலயும் அவனுடைய பெருமைக்கு அளவு என்பதே கிடையாது. அதே பதிகத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது, ஆர்ந்தவனே உலகெல்லாம் நீயேயாகி அமைந்தவனே அளவில்லா பெருமையானே, கூர்ந்தவனே குற்றாலம் மேய கூத்தா, கொடுமூ விலையதோர் சூலம் ஏந்தி, பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாமாய பெம்மான் என்று எப்போதும் பேசும் நெஞ்சில் சேர்ந்தவனே, திருச்சோற்று துறையுளானே, திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. குற்றாலம் மேய கூத்தா அப்படின்னு இந்த பாட்டுல நம்ம குற்றாலத்தை பத்தி வருது. அளவிலா பெருமையானே, அப்படிப்பட்ட அந்த குற்றாலத்தில் இருக்கக்கூடிய கூத்தனுக்கு பெருமை அளவு கிடையாது அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, பண்டானை பரந்தானை குவிந்தான் தன்னை, பாரானை விண்ணாய் இவ்வுலகமெல்லாம் உண்டானை உமிழ்ந்தானை உடையான் தன்னை, ஒருவரும் தன் பெருமைதனை அறிய ஒண்ணா விண்டானை, விண்டார்தம் புறங்கள் மூன்றும் வெவ்வழலில் வெந்து பொடியாகி வீழ, கண்டானை கற்குடியில் விழுமியானை, கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே. ஒருவரும் தன் பெருமைதனை அறிய ஒண்ணா விண்டானை, யாராலும் அவனுடைய பெருமையை அறிய முடியாத அளவிற்கு அவன் இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு, அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமை உடையவன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, ஆவுற்ற ஐந்தும் உகந்தார் தாமே, அளவில் பெருமை உடையார் தாமே, போவுற்ற நாற்றமாய் நின்றார் தாமே, புனித பொருளாகி நின்றார் தாமே, பாவுற்ற பாடல் உகப்பார் தாமே, பழனை பதியா உடையார் தாமே, தேவுற்று அடிபரவ நின்றார் தாமே, திரு ஆலங்காடுரையும் செல்வர் தாமே. அந்த திரு ஆலங்காட்டு பெருமான் அளவில் பெருமை உடையார் தாமே, அவருடைய பெருமைக்கு அளவு என்பதே கிடையாது அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, நீராகி நீழகலம் தானேயாகி, நிழலாகி நீழ்விசும்பின் உச்சியாகி, பேராகி பேருக்கோர் பெருமையாகி, பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி, ஆரேனும் தன்னடைந்தோர் தம்மையெல்லாம் ஆட்கொள்ள வல்லையும் ஈசனார்தாம், பாராகி பண்ணாகி பாடலாகி, பரஞ்சுடராயம் சென்றடிகள் நின்றவாறே. பேராகி பேருக்கு ஓர் பெருமையாகி, அவன் எப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் உடையவனாக இருந்தாலும் அந்த பெயருக்கு உரிய பெருமையை உடையவனாகவே அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு, அப்படிப்பட்ட பெருமை உடையவனாக அவனுடைய பெருமைக்கு ஈடு இணையாக
எந்த யாருமே கிடையாது அப்படின்னுட்டு இதுல வந்து நாவுக்கரசு பெருமாள் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, போடானாவதோர் அரவம் கண்டு அஞ்சேன் புறங்காட்டு ஆடல் கண்டு இகழேன் பேணாயாகிலும் பெருமையை உணர்வேன் பிறவேனாகிலும் மறவேன் காணாயாகிலும் காண்பன் என் மனத்தால் கருதாயாகிலும் கருதி நானேல் உன்னடி பாடுதல் ஒழியேன் நாட்டியத்தான் குடி நம்பி பேனாயாகிலும் பெருமையை உணர்வேன். நீ என்னை காப்பாத்தாம இருந்தாலும் உன்னுடைய பெருமையை நான் உணர்ந்து இருக்கின்றேன் அப்படின்னுட்டு நீ அப்படிப்பட்ட பெரிய பெருமையை உடையவனாக இருக்கின்றாய் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். நீ என்னை பேணாது இருந்தாலும் அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கும் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல கூறுகின்றார்கள். அதே 7ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, கோடு நான் குடை குஞ்சரம் குலுங்க நலங்கொள் பாதம் நின்று ஏத்திய பொழுதே பீடு விண்மிசை பெருமையும் பெற்ற பெற்றி கேட்டு நின் பொற்களல் அடைந்தேன் பேடை மஞ்சையும் பிணைகளில் கன்றும் பிள்ளை கிள்ளையும் என பிறை நுதலார் நீடு மாடன்கள் மாளிகை தோறும் நிலவு தென் திரு நின்றியோராதே உன்னுடைய பாதத்தை நான் தொழுத பொழுதே உன்னுடைய பெருமை விண்ணளவிற்கு பெருமை பெற்றவன் நீ என்று அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை கேட்டு உன்னுடைய பொற்களல் அடைந்தேன். உன்னுடைய பெருமை விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் எல்லா இடத்திலும் உன்னுடைய பெருமை பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட பீடுனா பெருமை, பீடு விண்மிசை பெருமையும் பெற்றினாலும் பெருமை, எல்லாம் பெருமை. அப்படிப்பட்ட அந்த பெருமையை கேட்டு உன்னுடைய பொற்களல் அடைந்தேன் அப்படின்னுட்டு நீ அப்படிப்பட்ட இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க. உன்னுடைய பெருமைக்கு ஈடு இணையாக இந்த பூமியில் ஒருவரும் கிடையாது. உன்னுடைய பெருமைக்கு ஈடு இணை நீ ஒருவன் மட்டுமே. மேலும் உன்னுடைய பெருமையை யாராலும் எந்த நூல்களாலும் இதுவரைக்கும் சொல்லி முடிக்கப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கு ஒவ்வொரு நூல்களும். வேதங்களை எடுத்துக்கிடுங்க, ஆகமங்களை எடுத்துக்கிடுங்க, புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாமே வந்து திருமுறைகள் எல்லாமே சிவபெருமானினுடைய பெருமையை முழுவதும் சொல்லி முடிச்சுட்டா இல்லை. அத இந்த கபீர்தாசர் வந்து அவரு தோகையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, குருநாதனுடைய பெருமையை சொல்வார். இந்த உலகத்தை ஒரு காகிதமாக ஆக்கி, இந்த கடல்ல உள்ள தண்ணியை பூரா மையாக ஆக்கி, எழுதக்கூடிய மையாக ஆக்கி, என்னுடைய குருநாதரனுடைய பெருமையை நான் எழுத போனேன். ஆனா பூமியும் காணல, மையும் வத்தி போச்சா. ஆனா நான் எழுதி முடிக்கல. இன்னும் அந்த பெருமைகள் இருக்குது. அந்த மையினால பூமியில எழுதுன அந்த பூமியும் எல்லா இடத்துலையும் எழுதி முடிச்சாச்சு. கடல் தண்ணியும் அந்த மையும் வத்தி போச்சு. ஆனா இன்னும் நான் குருநாதனுடைய பெருமையை எழுதி முடிக்கல. அப்படிப்பட்ட பெருமை உடையவன் என்னுடைய குருநாதன் சொல்றார். அப்ப அந்த குருநாதனே அவ்வளவு பெருமையோடு இருக்கும்போது இறைவன் எப்படிப்பட்ட பெருமை உடையவன்? அந்த பூமியை ஒரு காகிதமாக, அந்த கடல் தண்ணியை ஒரு மையாக வைத்து சிவபெருமானினுடைய பெருமையை நாம எழுத புகுந்தோம் என்றால் முடியாது. பூமி முழுக்க எழுதி முடிச்சிருவோம், மைய காலியாயிரும். ஆனாலும் அவனுடைய பெருமையை நாம எழுதி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அடுத்து அரியதில் அரிய அரியோன் காண்க.
ரொம்ப அபூர்வமான ஒரு இதுலயும் அவன் அபூர்வமாக இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அரிய பொருள்களிலெல்லாம் அரிய பொருளாக அவன் அரியவனாக இருக்கின்றான். ரொம்ப ரேரானவன் அப்படின்னு சொல்றோம். அபூர்வமானவன். அதனாலதான் இறைவனை புகழும்போது எல்லாரும் இறைவனை இறைவியை எல்லாம் புகழும்போது நவரத்தினங்களாக புகழுவாங்க. என்ன முத்து மணி மாணிக்கம் வைரம் அப்படின்னுட்டுலாம் இறைவனை புகழுவாங்க. அது அபூர்வமான பொருட்கள். ரொம்ப அபூர்வமா கிடைக்கும். ரேரா கிடைக்கும். அப்படிப்பட்ட பொருளை விட அவன் மேலானவனாக இருப்பதனால அந்த அபூர்வமான பொருள்களை வச்சாவது அவனை புகழுவோம் என்று அடியார்கள்லாம் புகழுகின்றார்கள். அப்படிப்பட்டவனாக அந்த இறைவன் அபூர்வமானவனாக அவன் இருக்கின்றான். இதை 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது எண்ணும் எழுத்தும் குறியும் அறிபவர் தாம் ஒழிய பன்னிசை மொழி பாடிய வானவர் தாம் பணிவார் திண்ணல் வினைகளை தீர்க்கும் பிரான் திருவேதிகுடி நன்ன அரிய அமுதினை நாமடைந்து ஆடுதுமே. அவனை நன்ன அரிய அமுதினை, அப்படி ரொம்ப அரிய அமுதாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு, இந்த அரியதில் அரிய அறியோன் அப்படின்னுட்டு நன்ன அரிய அமுது அப்படின்னுட்டு சுவாமியை நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதே பதிகத்துல இன்னொரு பாட்டுலையும் இதே மாதிரி நன்ன அரிய அமுது அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள். எரியும் மழுவினன் எண்ணியும் மற்றொருவன் தலையுள் திரியும் பலியினன் தேயமும் நாடும் எல்லாம் உடையான் விரியும் பொழிலணி சேரு திகழ் திருவேதிகுடி அரிய அமுதினை அன்பர்களோடு அடைந்து ஆடுதுமே. அந்த வேதிகுடியில் இருக்கக்கூடிய இறைவன் அரிய அமுதமாக, ரொம்ப அபூர்வமான அமுதமாக, அரியதில் அரிய அரியோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை கடலை புலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அரியானை, ரொம்ப அபூர்வமானவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெறிவிரவு கோவிழனல் தொங்கலானை வீரட்டத்தானை வெள்ளேற்றினானை பொறி அரவினானை புள்ளூர்தியானை பொன்னிறத்தினானை புகழ்தக்கானை அரிதற்கு அரிய சீர் அம்மான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை எரி கெடிலத்தானை இறைவன் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. அரிதற்கு அரிய சீர் அம்மான் தன்னை, அவனை அறிவதற்கு மிகவும் அரிய பெருமைகளை உடையவனாக, அந்த அரியதில் அரியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, பெண்ணவன்கான் ஆனவன்கான் பெரியோர்க்கு என்றும் பெரியவன்கான் அரியவன்கான் அயன் ஆனான்கான்
எண்ணவன்கான் எழுத்தவன்கான் இன்பக் கேள்வி இசையவன்கான் இயலவன்கான் எல்லாம் காணும் கண்ணவன்கான் கருத்தவன்கான் கழிந்தோர் செல்லும் கதியவன்கான் மதியவன்கான் கடலேல் சூழ்ந்த மன்னவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வலிவலத்தான் கான் அவன் என் மனத்துழானே. பெரியவன்கான் அரியவன்கான், அப்படி அரியதில் அரிய அரியோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா உரியாய் உலகினுக்கு எல்லாம் போற்றி உணர்வு என்னும் ஊர்வது உடையாய் போற்றி எரியாய தெய்வச் சுடரே போற்றி ஏசு மாமுண்டி உடையாய் போற்றி அரியாய் அமரர்கட்கு எல்லாம் போற்றி அறிவே அடக்கம் உடையாய் போற்றி கரியானுக்கு ஆழியன்று ஈந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி. அமரர்கட்கெல்லாம் அரியாய் போற்றி, தேவர்களுக்கெல்லாம் அரியவனாக அவர்களால் காண முடியாதவனாக அப்படி அரியோனாக நீ இருக்கின்றாய் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா பாரவன்கான் விசும்பு அவன்கான் பவ்வந்தான்கான் பணிவரைகள் இரவினொடு பகலாய் நின்ற சீரவன்கான் திசையவன்கான் திசைகள் எட்டும் செறிந்தவன்கான் சிறந்து அடியார் சிந்தை செய்யும் பேரவன்கான் பேராயிரங்கள் ஏத்தும் பெரியவன்கான் அரியவன்கான் பெற்றம்பூர்ந்த ஏறவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் எண்ணத்தானே. பேர் ஆயிரங்கள் ஏத்தும் பெரியவன்கான் அரியவன்கான், நிறைய பேர் 1000 பேர் இருக்கு. அந்த பெயருக்கு உரிய பெருமை உடையவனாக இருக்கின்றான், அரியவனாக இருக்கின்றான். அரியதில் அரிய அரியோனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறிக்கொண்டே வருகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா சொல்லானை பொருளானை சுருதியானை சுடராழி நெடுமாலுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அரியான் தன்னை அடியார்கட்கு எழியானை அரண் 3 எய்த வில்லானை சரம் விசையற்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பியத்தும் நல்லானை தீயாடு நம்பன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டேன் நானே. அல்லானை பகலானை அரியான் தன்னை, அப்படிப்பட்ட அபூர்வமானவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பிறப்பானை பிறவாத பெருமையானை பெரியானை அரியானை பெண்ணான் ஆய நிறத்தானை நின்மலனை நினையாதாரை நினையானை நினைவோரை நினைவான் தன்னை அறத்தானை அறவோனை ஐயன் தன்னை அண்ணல் தனை நன்னறிய அமரரேத்தும் திறத்தானை திகழ் ஒளியை திருமார்பேற்றியம் சம்பவழ குன்றினை சென்றடைந்தேன் நானே. பிறப்பானை பிறவாத பெருமையானை, அப்படி அவனுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட பெரியவன் பெருமை உடையவன் பெரியான் அரியான். பெரியான் அரியான், அவன் பெரியவனாக அரியவனாக அரியதில் அரிய அரியோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறிக்கொண்டே வருகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா அரிய பெரும் பொருளாகி நின்றான் தன்னை அலைகடலில் ஆலாலம் அமுது செய்த கரியதொரு கண்டத்து செங்கண் ஏற்று கதிர்விடுமா மணிவிரங்கு காட்சியானை உரிய பல தொழில் செய்யும் அடியார்தங்கட்கு உலகமெல்லாம் முழுது அளிக்கும் உலப்பிலானை தெரிவையொரு பாகத்து சேர்த்தினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. அரிய பெரும் பொருளாகி நின்றானே, அந்த அரிய பெரும் பொருளாக அவன் இருக்கின்றான். கிடைத்தற்கு அரிய பெரும் பொருளாக
அவன் இருக்கின்றான். அதைத்தான் நாவுக்கரசு பெருமானும் இவ்வாறு கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, நீ அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக் கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எளியானாய் எனை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாயன்றே இத்தனையும் எம்பரமோ ஐய ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. எத்தனையும் அரியை நீ, எவ்வளவு அரும் அரியதில் அரியோனாக நீ இருக்கின்றாய். அப்படி எத்தனையும் அரியையாக நீ இருந்தாலும் எனக்கு எளியாக வந்து நீ என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இறைவன் அரியதில் அரியோனாக அபூர்வமான ஒருவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு பல பாடல்கள்ல சொல்றாங்க. அதுதான் மணிவாசக பெருமானும் அரியதில் அரியோன் காண்க அப்படிங்கிறாங்க. அடுத்து மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க அப்படின்ட்டு. எப்பொருளும் மருவி, எல்லா பொருள்களிலும் கலந்து இருந்து, மருவின கலந்து இருந்து அவற்றை வளர்ப்பவனாக அவன் இருக்கின்றான். அதாவது அறிவில்லாத பொருள்களில் அவன் கலந்து இருந்து அவற்றினுடைய குணங்களை அவன் வளர்க்கின்றான். அறிவுடைய பொருள்கள் உயிர்கள் அந்த அவற்றில் அவன் கலந்து இருந்து அவற்றினுடைய அறிவினை அவன் வளர்க்கின்றான். அப்படியே சொன்னேன், அந்த ஒரு வாழை மரம் அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது, அதுக்கப்புறம் அது ஒரு கொலை தள்ளுது, அது பழுக்குது. அப்படி அதனுடைய குணங்களை வளர்த்து கொண்டே காயாக இருக்கக்கூடியதை அதுக்கப்புறம் கணிவிக்கின்றான். அப்படி அந்த குணங்களை அவன் கொண்டு வருகின்றான். அப்படி அறிவில் பொருள்களில் அவற்றின் குணங்களையும் அறிவுடை பொருளில் அவற்றின் அறிவினையும் வளர்க்கின்றான். அதான் எப்பொருளும் மருவி வளர்ப்போன் காண்க. அதாவது எல்லா பொருள்களிடத்திலும் இறைவனுடைய கலப்பு இல்லை அப்படின்னா அதுல வளர்ச்சி இருக்காது. அப்போ அதுல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இறைவன் எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கின்றான். அதுதான் சொல்லும்போது 4000 திவ்ய பிரபந்தத்துல ராமனை பத்தி ஆழ்வார்கள் சொல்லும்போது, உண்ணும் உணவு நீ, பருகும் நீர் நீ, தின்னும் வெற்றிலை நீ அப்படிம்பாங்க. நான் சாப்பிடுற சாப்பாடு நீதான், நான் குடிக்கக்கூடிய தண்ணீரும் நீயாகவே இருக்கின்றாய், நான் இப்போ சாப்பிடக்கூடிய தின்னக்கூடிய வெற்றிலையாகவும் நீதான் இருக்கின்றாய் அப்படின்னுட்டு எல்லாவற்றிலும் அந்த இறைவன் கலந்து இருப்பதனால்தான் அதுல வளர்ச்சி என்பது இருக்கின்றது. அதனாலதான் மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க, அந்த பொருள்களிலிருந்து அவற்றினுடைய குணங்களை வளர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அறிவுடை உயிர்களிலிருந்து அவற்றினுடைய அறிவை வளர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. இத 4ஆம் திருமுறையில இத முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, மண் புனல் அனல்லோடு மாறுதமும் மின்புனை மருவிய விகிதன் நகரு
பண்புனை குரல் வழி வண்டு கிண்டி செண்பக மலரு பொழில் சிவபுரமே. மண் புனல் அனல் மாருதம் விண், மாருதம்னா காற்று. இப்படி அந்த பஞ்சபூதங்களிலும் மருவிய விகிர்தன், விகிர்தன் நகர். மருவிய அப்படின்னா கலந்து இருக்கக்கூடிய, அதான் எப்பொருளிலும் எப்பொருளும் மருவி. அதைத்தான் இதுல அந்த விண்புனை மருவிய விகிர்தன், எப்பொருளிலும் பஞ்சபூதங்களிலும் அந்த மருவி கலந்து இருக்கக்கூடிய அந்த கெட்டிக்காரன், அவனுடைய நகர் எது என்றால் அது சிவபுரம் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லுறாங்க. மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது மானாரற உடையானிற உடையான் பகல் நட்டம் ஊனார் தரும் உயிரான் உயர் விசையான் விளைபொருள்கள் தானாகிய தலைவன் என நினைவாரவரிடமாம் மேனாடிய விண்ணோர் தொழும் வெறி நீர் வியலூரே. விளைபொருள்கள் தானாகிய தலைவன், அந்த விளையக்கூடிய பொருள்களாகவே அந்த இறைவன் அவற்றில் கலந்து இருக்கின்றான் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது மூன்றாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது மண்ணின் மறையோர் மருவு வைதிகமும் மாதவமும் மற்றும் உலகத்து எண்ணில் பொருளாயவை படைத்த இமையோர்கள் பெருமானதிடமாம் நன்னிவரு நாவலர்கள் நாள்தோறும் வளர்க்க நிகழ்கின்ற புகழ் சேர் விண்ணுளவு மாளிகை நெருங்கி வளர் நீழ்புரிசை வேளி நகரே. மற்றும் உலகத்து எண்ணில் பொருளாய் அவை படைத்த, இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அளவில்லாத பொருளாக அவை படைத்து, அவற்றை நமக்கு படைத்து தந்து அந்த தேவர்களுக்கு பெருமான், அந்த சிவபெருமானுடைய இடம் எது என்றால் அந்த திருவேழிமிழலை. அப்ப அந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் நமக்காகவே அந்த பொருள்களில் கலந்து அவன் நமக்கு தருகின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நான்காம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது அண்டமாய் ஆதியாய் அண்டமாயாதியாய் அருமறையோடு ஐம்பூத பிண்டமாய் உலகு கோர்பெய் பொருளாம் பிஞகனை தொண்டர்தாம் மலர் தூவி சொன்மாலை புனைகின்ற இண்டை சேர் சடையானை என் மனத்தே வைத்தேனே. ஐம்பூத பிண்டமாய் உலகுக்கு ஓர் பெய் பொருளாய் உள்ளவன், இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு அனுபவிக்கக்கூடிய பொருளாக அந்த இறைவனே இருக்கின்றான். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய பொருளாகவே அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது நிறுத்தனை நிமலன் தன்னை நீநிலம் விண்ணில் மிக்க விருத்தனை வேத வித்தை
விளைபொருள் மூலமான கருத்தனை கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட ஒருத்தனை உணர்தலானாம் உய்ந்தவா நெஞ்சி நீரே. விளைபொருள் மூலமான கருத்தனை, அந்த விளையக்கூடிய பொருள்களுக்கு மூலமான கருத்தாக வித்தாக அவன் இருக்கின்றான். அப்போ மருவி எப்பொருளும் வளர்ப்போனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, திகழும் சூழ் சுடர் வானொடு வைகலும் நிகழும் ஒன்பொருள் ஆயின நீதியன் புகழுமாறும் அலான் உண பொன்னடி இகழுமாறிலன் எந்தை பிரானீரே. இந்த பஞ்சபூதங்களாக அந்த பொருள்களாகவே வானோடு வைகலும் தினந்தோறும் நிகழும் ஒன்பொருளாயின, அந்த பஞ்சபூதங்களால் ஏற்படக்கூடிய பொருள்களாகவே அவன் இருக்கின்றான். அதாவது அந்த பொருள்களாக வளர்கின்றான். பஞ்சபூதத்தினுடைய கலப்பினால்தான் எல்லா பொருள்களும் விளைந்து அப்படியே வருகின்றது. அப்படிப்பட்டவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, நாகம் அறைக்கு அசைத்த நம்பர் இந்நாள் நனிபள்ளி உள்ளார் போய் நல்லூர் தங்கி பாகப் பொழுதெல்லாம் பாசூர் தங்கி பருதி நியமத்தார் 12 நாள் வேதமும் வேள்வி புகையும் கோவா விரிநீர் மிழலை 7 நாள் தங்கி போகமும் பொய்யா பொருளும் ஆனார் புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே. போகமும் பொய்யா பொருளும் ஆனார், போகமாக அவர் ஆனார் அப்படின்னு அதை பிரிக்கணும். பொய்யா பொருளாக ஆனார். போகமாக அப்படின்னா இந்த 5 புலன்களுக்கும் இன்பத்தை தரக்கூடிய அந்த பொருள்களாக அவன் ஆனான், போகமும் ஆனார். பொய்யா பொருளும் ஆனார்னா அவன் ஒரு நாளும் பொய்யில்லாத சத்திய பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல அந்த போகமாக. அப்போ இந்த எல்லா பொருள்களிலும் கலந்து அதை வளர்த்து அதை நமக்கு அனுபவிப்பதற்கு அந்த போகப் பொருளாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, பரந்தவன்கான் பல்லுயிர்கள் ஆகி எங்கும் பணிந்து எழுவார் பாவமும் வினையும் போக துறந்தவன்கான் தூமலரம் கண்ணியான்கான் தோற்றம் நிலை இறுதி பொருளாய் வந்த மருந்தவன்கான் வையகங்கள் பொறை தீர்ப்பான் கான் மலர் தூவி நினைந்து எழுவார் உள்ளம் நீங்காது இருந்தவன்கான் எழிலாரும் பொழிலார் கச்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. தோற்றம் நிலை இறுதி பொருளாய் வந்த மருந்தவன், அப்படிப்பட்டவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அதாவது தோற்றம் நிலை இறுதி அப்படிங்கிறது உலகம் படக்கூடிய முத்தொழில், அவற்றை செய்பவனாக அவன் இருக்கின்றான். அப்ப பிரளய காலத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தை நமக்கு தருகின்றான். அப்ப அதில் அவன் கலந்து இருக்கின்றான் அப்படிங்கிற அர்த்தத்துல இதுல தோற்றம் நிலை அப்படின்னா, நிலைனா காத்தல், இறுதினா அழித்தல், அப்படிப்பட்ட பொருளாக அவன் மருந்தவன்கான். எதற்கு மருந்து? நம்முடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடிய மருந்தாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, வேதம்போர் 4ஆய் ஆரங்கமாகி விரிகின்ற பொருட்கு எல்லாம் வித்துமாகி
கூதலாய் பொழிகின்ற மாரியாகி குவலயங்கள் முழுதுமாய்க் கொண்டலாகி காதலால் வானவர்கள் போற்றி என்று கடிமலர்கள் அவை தூவி ஏத்த நின்ற பாதியோர் மாதினனை பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உய்ந்தவாறே. விரிகின்ற பொருட்கு எல்லாம் வித்துமாகி, எல்லா பொருள்களும் முதல்ல சின்னதா இருக்கு, அதுக்கப்புறம் பெரிதாக வளர்கிறது. அப்படி விரிகின்ற பொருட்கு எல்லாம் விதையாக அந்த இறைவன் தான் இருக்கின்றான். அந்த விதையாக இருந்து அதுல மழையெல்லாம் பெய்ய வைத்து இந்த உலகத்தை உயிர்களெல்லாம் உண்பதற்கு உரிய பொருட்களாக அவற்றை தருகின்றான். அப்படிப்பட்ட விரிகின்ற பொருட்கு எல்லாம் வித்தாக அவன் இருக்கின்றான். அதான் எப்பொருளும் மருவி அவற்றை வளர்ப்போன், வித்தாக இருந்து அவற்றை அந்த பொருள்களை எல்லாம் விரிவிக்கின்றான். விரிவித்தல்னா வளர்த்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லப்படுகிறது. மேலும் நாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வித்தாம் முளையாகும் வேறே தானாம் வேண்டும் உருவமாம் விரும்பி நின்ற பத்தாம் அடியார்க்கு ஓர் பாங்கனுமாம் பால் நிறமுமாம் பரஞ்சோதி தானாம் தொத்தாம் அமரர் கணம் சூழ்ந்து போற்ற தோன்றாது என் உள்ளத்தின் உள்ளே நின்ற கத்தாம் அடியேற்கும் காணா காட்டும் கண்ணாம் கருகாவூர் எந்தை தானே. வித்தாம் முளையாகும் வேறே தானாம், முதல்ல வித்தாக இருந்து அதன் பிறகு வேறாக இருந்து அதன் பிறகு அது முளைத்து வருகின்றது. அதான் மருவி எப்பொருளும், எப்பொருளும் மருவி அந்த எப்பொருளிலும் தங்கி இருந்து வளர்ப்போனாக அவன் இருக்கின்றான். அதான் வித்தாம் முளையாகும் வேறே தானாம் அப்படின்னுட்டு அந்த இறைவனே அப்படி விதையாக மரமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் பொன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. நாம் அந்த துய்க்கக்கூடியது, அதன் மூலம் உய்வை அடையக்கூடியது, இதையெல்லாம் அந்த தோற்றுவிக்கக்கூடியவனாக, தோற்றுவித்தல்னா அங்க வளர்ச்சி தானே, எப்பொருளும் மருவி வளர்ப்போன், அந்த தோற்றுவிக்கக்கூடியவனாக அந்த இறைவன் தான் இருக்கின்றான். அதான் துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, அதான் மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, வீடின் பயனென் பிறப்பின் பயன் என் விடையேறுவது என் மத யானை நிற்க ஓடும் மலைமங்கை ஒருத்தியுடன் சடைமேற் கங்கையாளை நீ சூடிற்று என்னே பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் என் நெறியம் பல செய்தகலச் செலவின் ஆடும் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கழத்து அப்பனே. பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் என் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் முக்தி தான். அந்த முக்தியை நாம் பெறுவது வரைக்கும் அதற்கு உரிய நம்முடைய உண்ணும் உணவாக பருகும் நீராக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. அதான் பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் என் அப்படின்னுட்டு கடைசியில அந்த மருவி எப்பொருளும் வளர்த்து நமக்கு எதற்காக தருகின்றான், அந்த முக்தி பேற்றை அடைவதற்காக எல்லா பொருள்களிலும் தங்கி இருந்து அவற்றை வளர்த்து நமக்கு அந்த பொருள்களாக அவன் தருகின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து, நூல் உணரா நுண்ணியோன்
காண்க அப்படின்ட்டு. அப்போ இங்க நூல் அப்படின்னா இறைவனை பற்றிய நூல்கள். அப்போ அந்த இறைவனை பற்றிய நூல்கள் மட்டுமே வைத்து, அந்த நூலறிவை மட்டுமே வைத்து நாம இறைவனை அறிந்து விட முடியாது. அப்படிப்பட்ட நூலுணர்வை கொண்டு மட்டுமே உணர முடியாதவனாக அவன் நுண்மையானவனாக இருக்கின்றான். அந்த நூல் உணர்வோடு நம்மிடத்தில் அன்பும் சேர்ந்தால்தான், இறைவனிடத்தில் அன்பும் சேர்ந்தால்தான் அந்த இறைவனை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது. வெறும் நூல் உணர்வு, நூலறிவை கொண்டு நாம அது நமக்கு ஒரு உதவி செய்யும், அவ்வளவுதான். என்ன உதவி செய்யும்? இறைவனுடைய தன்மைகளை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். அதற்கு மேலாக நாம் அவனிடத்தில் அன்பு செய்ய செய்யத்தான் அந்த நூலுணர்வும் நமக்கு துணையாக வரும். அப்படி அந்த இறைவனை பற்றிய அந்த நூல்கள் உணர்வு, அந்த நூல்கள் உணர்த்தும் அந்த உணர்விற்கும் நுண்ணியவனாக அந்த நூல்கள் நூலறிவு கொண்டு உணர முடியாத நுண்ணியனாக, நுண்மையானவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இதை ஞானசம்பந்த பெருமானினுடைய 3ஆம் திருமுறையில திருப்பாசுரம், அந்த புனல்வாதத்துக்கு வைகை ஆற்றுல இந்த திருப்பாசுரத்தை ஞானசம்பந்த பெருமான் அந்த வைகை ஆற்றில் இடுகின்றார்கள். அது அந்த ஆற்றை எதிர்த்து கொண்டு செல்கிறது. அப்படிப்பட்ட அதுல இதற்கு சேக்கிழார் பெருமானே பெரிய புராணத்துல இந்த 10 பாட்டுக்கும் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல்கள். அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அழவில்லை கிழக்க வேண்டாம் கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கித் தலை நின்று இவையை கேட்கத்தக்க இறைவன் அவருடைய அடியார்களுக்கு அருளக்கூடிய அந்த விதம், அந்த மாட்சிமை, இதை கேட்கவும் சொல்லவும் தொடங்கினால் அது அளவு இல்லை, அளவு இல்லை. அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், கிழக்க வேண்டாம், அவை பற்றிய ஆராய்ச்சி ஒன்றும் இயம்ப வேண்டாம். அப்ப இறைவனை பற்றிய புகழ்கள் இதெல்லாம் எது கூறுது? நூல்கள் எடுத்து கூறுகிறது. அதை கொண்டு, அந்த நூல்களை கொண்டு நாம் ஆய்வு செய்து கொண்டே இருந்தால் என்ன பயன்பாடு? அந்த நூல்களை நாம் அன்போடு பாராயணம் செய்து இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதான் நூல் உணர் உணரா நுண்ணியோன் காண்க அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுளன் எங்கள் சோதி மாதுக்க நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. சிவபெருமான் ஒப்புயர்வற்ற இறைவனாக இருக்கின்றான். ஆகையினால் அவனை ஏதுக்கள், எடுத்துக்காட்டுகள், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான். இந்த ஏதுக்கள், எடுத்துக்காட்டுகளை கொண்டு அவனை நீங்கள் அளந்து அறிய முடியாது.
அப்படின்னுட்டு. ஏதுக்கள் அப்படின்னு வரும்போது சிவஞான சித்தியார்ல வருது பார்த்தீங்களா? அனுமான பிரமாணத்தால் அறிதல், எடுத்த மொழியால் சோதித்தல், உரை அளவையால் சோதித்து அறிதல். அதுதான் ஆகம பிரமாணமும் உவமை பிரமாணமும் ஆம். இந்த பிரமாணங்களை எல்லாம் வச்சு அவனை நீங்கள் அளவிட முடியுமா அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அதான் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். அப்ப இதையெல்லாம் பற்றி யார் எதில் சொல்லப்படுகிறது? நூல்களில் சொல்லப்படுகிறது. இறைவனுடைய நூல்களில் சொல்லப்படுகிறது. அந்த நூல்களை நாம படித்து கொண்டே அப்படியே ஆராய்ச்சி செஞ்சோம்னா அதை இறைவனை உணர முடியாது. அதற்கும் மேற்பட்ட நுண்ணியனாக இருக்கின்றான். அன்புக்கு அவன் கட்டுப்படக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. மேலும் நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது உற்றாரிலாதார்க்கு ஒரு துணையாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்யகிற்பார் தமக்கு கிளரொளி வானகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும் பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே. உற்றார் இல்லாதார்க்கு உறுதுணை, உற்றவர்கள் இல்லாதவர்களுக்கு உறுதுணையாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. மேலும் ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன. நல்ல நூல்கள், இறைவனை பற்றிய நூல்கள், அந்த நூல்களை கற்றவர்கள் என்ன செய்யணும்? பரவ, அங்க அதைத்தான் பார்க்கணும். அந்த நூல்களை கற்றால் மட்டும் போதாது, அவனை வழிபாடு செய்யணும். இப்போ திருமுறைகள், சித்தாந்தங்கள் இதெல்லாம் நாம படித்தால் மட்டும் போதாது. டெய்லி ஏதாவது அந்த இறைவனுக்கு பாடல்களை பாட வேண்டும். சட்டத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது. வாழ்க்கை முழுவதும் டெய்லி அவனை வழிபாடு பண்ணணும். அப்படி கற்றார், ஓதி நன்னூல் கற்றார். அப்ப கற்றவர்கள் கற்றதோடு கற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது, கற்றதோடு நின்றவும் கூடாது. பரவ, அந்த பரவங்கிறது தான் வழிபாடு செய்ய. அவனை அந்த நூல்களை கொண்டு வழிபாடு செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது நமக்கு பெருமையை தரும். அப்படி இல்லாம இருந்தோம்னா அந்த நூலறிவை கொண்டு அவனை உணர முடியாது. வெறுமன நூலறிவை கொண்டு அவனை உணர முடியாது அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. மேலும் 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கோலும் புல்லும் ஒரு கையில் கூர்ச்சமும் தோலும் பூண்டு துயரமுற்று என்பயன் நீலமா மயிலாடு துறையனே நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தோர்கட்கே. புறத்தில் உள்ள அந்த புல்லு கூர்ச்சம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு துயரமுற்று கொண்டு ஏன் இருக்கின்றீர்கள்? நூலும் வேண்டுமோ நுண்ணுணர்ந்தவர்களுக்கு. இறைவனுடைய நுண்மைத்தன்மையை உணர்ந்தவர்களுக்கு இந்த நூல்கிறதுக்கு 2 விதமாக அர்த்தம். ஒன்று பூநூல் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிடுதாங்க. இன்னொன்று ஞான நூல்கள் அப்படின்னுட்டு சமத்காரமா அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்போ இறைவனை பற்றிய நுண்மையை உணர்ந்தோர்களுக்கு புறத்தில் தெரியக்கூடிய அந்த பூநூல் எதற்கு? அவர்களுக்கு ஞான நூல் எதற்கு? அந்த ஞான நூல்
அப்போ அந்த ஞான நூலிலும் அவர்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் உண்மையை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஞான நூலில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது அனைத்தும் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ இதற்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஞானசம்பந்த பெருமான் தான். ஞானசம்பந்த பெருமான் என்ன படிச்சாங்க? எந்த ஸ்கூல்ல போய் படிச்சாங்க? சின்ன குழந்தை கோயிலுக்கு அப்பா கூப்பிட்டு வராங்க, 11 பாட்டு பாடிட்டாங்க. என்ன? அப்போ அதைத்தான் அந்த இறைவனுடைய நுண்மையை, இறைவனுடைய காட்சி கிடைத்தவர்களுக்கு இந்த ஞான நூல்கள் எல்லாம் வேண்டுமா? பூநூல் போன்ற வெளியில் தெரியக்கூடிய அந்த அம்சங்கள் எல்லாம் வேண்டுமா? தேவையில்லை. ஏன்னா அந்த நூல்களை ஏற்கனவே அந்த அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் தன்னை சொல்லும்போது நான்மறை கற்றவன்னு சொல்லுவாங்க. என்ன? அப்படி அந்த நூல் உணர்வும் உணர முடியாத நுண்மைத்தன்மை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, ஓதிற்று ஒரு நூலும் இல்லை போலும் உணரப்படாதது ஒன்றும் இல்லை போலும் காதிற்புழை இலங்கப் பெய்தார் போலும் கவலை பிறப்பு இடம்பை காப்பார் போலும் வேதத்தோடு ஆரங்கம் சொன்னார் போலும் விடம் சூழ்ந்து இருண்ட மிடற்றார் போலும் ஆதிக்கு அளவாகி நின்றார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. ஓதிற்று ஒரு நூலும் இல்லை போலும். அதாவது எம்பெருமான் ஒரு நூலும் ஓதியது இல்லை. அவன் இயற்கையிலேயே ஞான சொரூபமாக இருக்கின்றான் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த இறைவனை பற்றிய பெருமைகளை எல்லாம் இன்னும் எந்த நூலுமே விரிவாக சொல்லி முடிக்கல அப்படின்னுட்டும் அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த இறை பெருமை உடையவனாக அந்த இறைவன் இருக்கின்றான். மேலும் 11ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதியில பார்த்தீங்கன்னா, நூலறிவு பேசி நுழைவிடாதார் திரிக நீலமணிமிடற்றான் நீர்மையே மேல் உவந்தது எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம். சில பேர் பார்த்தீங்கன்னா நூலை பற்றியே பேசியே காலத்தை கழிப்பாங்க. வழிபாடுங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கும். அதுதான் நூலறிவு பேசி நுழைவிடாதார் தெரிக. அந்த நூலறிவு வேணும். அதை நாம வழிபாட்டிலையும் கொண்டு வரணும். அதுதான் இதுல காரைக்கால் அம்மையாரும் சொல்றாங்க, நூலறிவு பேசி நுழைவிடாதார் தெரிக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுமை என்னன்னா, நல்ல நூல்களை கற்றுக்கொண்டு அதை தர்க்கவாதத்துக்கு பயன்படுத்துவாங்க. என்ன அப்படி தர்க்கவாதத்துக்கு பயன்படுத்தி எல்லா புலவர்களையும் பாடாப்படுத்தி என்ன அதில் தான் அந்த ஒரு வைணவ புலவரை அருணகிரிநாதர் அந்த தர்க்கவாதம் பண்ணி வென்று காண்பிக்கின்றார். அப்பம் பாடினதான் கந்தர் அந்தாதி. என்ன அது இத திருக்கழிற்றுப்படியார்ல பார்த்தோம் அப்படின்னா, 6வது பாடல் பார்த்தோம்னா, சாத்திரத்தை ஓதினர்க்கு சற்குருவின் தன் வசனம் மாத்திரத்தே வாய்க்கு நலம் வந்து உருமே ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ தெள்நீர்மையா இதனை செப்பு. சாத்திரங்கள் இவைகள்லாம் என்னன்னா, அந்த சிவாகமங்கள், சைவ சித்தாந்த நூல்கள், திருமுறைகள், இதெல்லாம் இவைகளெல்லாம் கடல் போன்று இருக்கின்றது. எக்கச்சக்கமா கடல் போன்று இருக்கின்றது. இவற்றில் உள்ள ஆழ்ந்து அகன்ற நுண்பொருள்களை அந்த
மாணவர்களினுடைய பக்குவம் அறிந்து அந்த குருநாதர் எளிமையாக உபதேசிக்கின்றார். அது அந்த குருவின் உபதேசம் இல்லாமல் இதை எத்தனை தடவை அவர்கள் ஓதினாலும் அந்த நுண்பொருள் விளங்காது. அப்போ அந்த நூல் நூல் உணரா அந்த நூலை நாம படிச்சு பார்க்கிறோம். ஆனா நம்மால் அந்த உணர முடியல. அவன் உண்மையானவனாக இருக்கின்றான். அப்ப அந்த நூலை பற்றிய உணர்வை உணர்ந்து அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குருநாதன் நமக்கு கிடைச்சா நம்மளால அதை உணர முடியும் அப்படிங்கிறது தான் இதுல. இது எப்படின்னா, கடல் தண்ணீரை குடிச்சா நமக்கு தாகம் தீருமா? அதுவும் தண்ணீர் தான், நல்ல தண்ணீரும் தண்ணீர் தான். அதனால இந்த நூல்களை எல்லாம் நல்ல ஒரு குருநாதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டால் அந்த நுண்ணியோனை நாம் உணர முடியும் அப்படின்னுட்டு இந்த திருவுந்தியார்ல சொல்லுகின்றார்கள். மேலும் திருக்கழிற்றுப்படியார், திருவுந்தியார்ல திருக்கழிற்றுப்படியார். மேலும் அதே திருக்கழிற்றுப்படியார்ல ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, ஒன்று உரைத்தது ஒன்று உரையா சாத்திரங்கள் ஒன்றாக நின்று உரைத்து நிச்சயிக்க மாட்டாவால் இன்று உரைக்க என்னால் இயன்றிடுமோ என்போல்வார் ஏதேனும் சொன்னால்தான் ஏறுமோ சொல்க. சாத்திரங்களால் இறைவனுடைய இயல்புகளை வரையறுத்து கூற முடியாது. அதான் அந்த நூல் உணர்வு கொண்டு உணர முடியாத நுண்ணியவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லி இருப்பாங்க. உலகில் உள்ள பல்வேறு சமய நூல்களை எல்லாம் ஒன்றாக வைத்து ஆராய்ந்து இதுதான் இறைவனுடைய உண்மையான இயல்பு என்று துணிந்து உரைக்க இயலாதனவாகவே அந்த நூல்கள் இருக்கின்றது. அவற்றுள் ஒரு நூல் கூறியதை மற்றொரு நூல் ஏற்காது. இந்த நிலையில் இறைவனுடைய உண்மை இயல்பு இதுதான் என்று நான் என்னை போன்றவர்களால் மட்டும் இதை துணிந்து கூறிவிட முடியுமா அப்படின்னுட்டு இதுல கேட்கின்றார். அதுபோல அந்த நூல் உணர்வு அதை கொண்டு உணர முடியாத நுண்ணியோனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இத அந்த நூல்கள் என்ன என்ன அப்படின்னுட்டு சிவஞான சித்தியார்ல சொல்றாங்க. 9ஆம் சூத்திரத்துல முதல் சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா, பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி பாத நீழல் கீழ் நில்லாதே நீங்கி போதின் ஆசை தரும் உலகம் எல்லாம் அலகை தேராம் என்று அறிந்து அகல அந்நிலையே ஆகும் பின்னும் ஓசை தரும் அஞ்சு எழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அளிப்பன் ஊனம் எல்லாம் ஓட. அதாவது பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறைவனை பார்க்க இயலாது. பதிஞானத்தால் சிவனை அடைதல் கூடும் என்றும் அந்த பதிஞானத்தில் நிலை பெற ஒட்டாது செய்வது அந்த மலவாசனை. அந்த மலவாசனையை கெடுக்கக்கூடிய உபாயங்கள் இவைகள் என்று இந்த பாடல்ல தொகுத்து கூறப்படுகிறது. அதாவது கருவிகளோடு கூடி அறியக்கூடியதாகிய அந்த பாச ஞானத்தாலும் நான் பிரம்மம் என்னும் பசு ஞானத்தாலும் அந்த பரமசிவனை அறிய முடியாது அப்படின்ட்டு. அப்போ இதுல பாச ஞானம்னா என்ன, பசு ஞானம்னா என்ன, பதிஞானம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அதற்கு அடுத்த பாட்டுல அருணந்திசாமி சொல்லும்போது, வேதம் சாத்திரம் மிருதி புராண கலை ஞானம் விரும்பு அசபை வைகரி ஆதித்திரங்கள் மேலாம் நாத முடிவான எல்லாம் பாச ஞானம் நணுகி ஆன்மா இவை கீழ் நாடலாலே காதலினால்
நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசு ஞானம் இவன் உடல் கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஒன்று ஒன்றா உணர்ந்திடலால் பசுவாம் ஒன்றாகச் சிவன் இயல்பினை உணர்த்திடுவன் காணே. அதாவது பாச ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாப்ல. வைகரி முதலிய வாக்கின் பகுதிகளாக இருக்கக்கூடிய வேதம், சாஸ்திரம், திருமுறைகள், அதுக்கப்புறம் புராணங்கள், இதிகாசங்கள், இப்படி வழிபாட்டுக்கு உரிய நூல்கள் அனைத்தும் முதலிய கலை ஞானங்களும் விரும்புகின்ற அசபையும் ஆகிய சொற்பிரபஞ்சம். அதாவது அசபைனா அவன் நான் ஆகிறேன் அப்படிங்கிற மந்திரம். அப்படி சொற்பிரபஞ்சம் நிலம் முதல் நாதம் ஈராகிய பொருட்பிரபஞ்சம் ஆகிய இருவகை பிரபஞ்சங்களின் வாயிலாக ஆன்மாவில் நிகழும் ஏகதேச ஞானம்தான் பாச ஞானம். அப்ப இதுலதான் அந்த நூல் உணர்வு அப்படின்னுட்டு எல்லாம் என்ன நூல்கள் அப்படிங்கிறது இதுல வந்துருது. வேதம், சாத்திரம், நீதி, புராணம், கலை ஞானம் இதெல்லாம் வந்துருது. அடுத்து பசு ஞானம். அது என்னன்னா, இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நான் சிவபெருமானுக்கு சமமானவன் அப்படின்னுட்டு ஒரு ஞானம் வரும். சிவ சமவாத ஞானம், சிவனை ஒப்பேன் அப்படின்னுட்டு அது நம்மளை தாக்கும். அந்த இது புரியுதா? இதுதான் அந்த பசு ஞானம் அப்படிங்கிறது. அடுத்து பதிஞானம் அப்படிங்கும்போது நாம இறைவனுக்கு சமம் கிடையாது, இறைவன் நம்மை விட மேலானவன் அப்படின்னுட்டு அந்த வேற்றுமையை தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த பதியினுள் அடங்கி அந்த பதியின் வாயிலாக நிகழக்கூடிய ஞானம் பதிஞானம் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நாம இந்த வேதங்கள், சாத்திரங்கள், ஆகமங்கள், திருமுறைகள் எல்லாம் பாச ஞானம்ன்றது நம்ம கழிச்சிட்டோம். அப்படி கழிச்சோம்னா என்ன சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் முதலியவன எழில் ஞான பூசை அப்படின்னுட்டு மேலே நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு இது எதுவும் முரண்படாதா அப்படிங்கிற இது நமக்கு கேட்கும், ஒரு கேள்வி வரும். ஆனா அது முரணாகாது. எப்படி அப்படின்னா, அந்த நாம படித்த அந்த வேதங்கள், ஆகமங்கள், சாஸ்திரங்கள் இவைகளெல்லாம் பதிஞானம் விளங்குவதற்கு, சிவபெருமானை பற்றிய ஞானம் நமக்கு விளங்குவதற்கு ஏதுவாக பயன்படக்கூடும். ஏதுன்னா காரணம். இவைகளெல்லாம் நமக்கு ஒரு இறைவனை அடைவதற்கு ஒரு படிமுறைகள் அப்படின்ட்டு வச்சுக்கிடணும். அப்படி ஏதுவாக பயன்படக்கூடும். அதனால நாம இந்த நூல்களை எல்லாம் நாம படிச்சாகணும். அந்த நூல்களை படித்தால் மட்டுமே, அந்த நூல் உணர்வு கொண்டு மட்டுமே அவனை உணர முடியாது. நூல் உணரா நுண்ணியோன் காண்க, அதை விட நுண்மையானவனாக இருக்கின்றான். அப்ப நாம என்ன செய்யணும்? இறைவனிடத்தில் பக்தி பண்ணத்தான் அது நமக்கு, அந்த நுண்ணியோன் நமக்கு வெளிப்படுவான். வெறுமன நூலறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நாம கதையை கொண்டு போனோம்னா ஒண்ணுமே அத பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுல பக்தி வேணும். இந்த திருமுறைகளை நாம அதனுடைய பொருள்களை பார்த்து கொண்டே இருந்தா மட்டும் போதாது. ஒரு 10 திருமுறைகளை டெய்லி இறைவன் முன்னிலையில பாடணும். சாஸ்திரங்களை நாம படித்து கொண்டே இருக்கிறோம். அந்த சாஸ்திரத்தின் படி நாம சிந்திக்கணும். இறைவன் இப்படிப்பட்டவன்லாம் அவனை சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க அந்த இறைவன் நமக்கு வெளிப்படுவான் அப்படின்னுட்டு இதுல ரெண்டாவது, இந்த நூலறிவை கொண்டு எல்லாத்தையும் நாம தர்க்கவாதங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த நூலறிவு நமக்கு அதிகமா வர வர ஒரு ஆணவமும் வரும். நமக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஆணவமும் கூடவே வந்துடும். அதையெல்லாம் எப்படி வெட்டி விடணும்
அந்த ஆணவம் நம்மிடத்தில் வராதவாறு எப்படி நாம நம்மை காப்பாற்றி கொண்டு அந்த நூலறிவை கொண்டு நாம இறைவனை அடையணும் அப்படிங்கிற இதை நமக்கு சிந்திக்கணும் நாம. அதான் அந்த நூல் உணர்வு மட்டும் கொண்டு அவனை உணர முடியாது. அப்படிப்பட்ட நுண்ணியவனாக இருக்கின்றான். அந்த நூலறிவை கொண்டு அந்த நூல்களை படித்து அதை நம்முடைய வழிபாட்டிற்கு நாம் கொண்டு வரும்போதுதான், அந்த வழிபாட்டிற்கு கொண்டு அவனிடத்தில் அன்பை செலுத்தும் போதுதான் அது நமக்கு பயனுள்ள நூலாக ஆகிறது. அவ்வளவுதான். அதுதான் மணிவாசக பெருமான் நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க. ஞானசம்பந்த பெருமான் தான் பெரிய உதாரணம். என்ன படிச்சாங்க அவங்க? சின்ன குழந்தை அழகா பாட்டை எழுதி எல்லா ஞானமும் கைவர பெற்றவர்களாக அவங்க இருந்தாங்க. புரியுதா? அடுத்து மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அப்படின்னுட்டு. அப்போ இறைவன் மேல் உலகமாக கீழ் உலகமாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்தவனாக விரிந்து பறந்தவனாக அவன் இருக்கின்றான். இத ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது தோடுடைய காதுடையன் தோளுடையன் தொலையா பேடுடைய போர்விடையன் பெண்ணும் ஓர் வாழ்வுடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே. ஏடுடைய மேல் உலகோடு அடுக்கடுக்கா இருக்குதான். ஏடுன்னா அடுக்கு. அந்த மேல் உலகங்கள் அப்படி அடுக்கடுக்காக இருக்கின்றது. 7 கடலும் சூழ்ந்த இந்த நாட்டை உடையவனாக அவன் இருக்கின்றான். நாடுடைய நம்பெருமான். அப்போ அந்த மேலோடு கீழ், அப்படி மேல்னா மேலுலகம்னு எடுக்கணும், கீழ்னா கீழ் உலகம்னு எடுக்கணும். ஆகு பெயராக இதில் வருகிறது. அப்போ அந்த ஏடுடைய மேல் உலகோடு 7 கடலும் சூழ்ந்த நாட்டை உடையவனாக அந்த நல்லாட்டு பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, விடம் தீர்த்த பதிகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, 7 கொல்லாம் அவர் ஊழி படைத்தன 7 கொலாம் அவர் கண்ட இருங்கொடல் 7 கொலாம் அவர் ஆளும் உலகங்கள் 7 கொலாம் இசை ஆக்கின தாமே. 7 கொலாம் அவர் ஆளும் உலகங்கள். இறைவன் ஆளக்கூடிய அந்த உலகங்கள் 7ஆக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7 அப்படின்ட்டு. அதாவது மேல் உலகம் 7 உலகம் எதெல்லாம் அப்படின்னா, பூலோகம், புவலோகம், சொர்க்கலோகம், மாலோகம், தவலோகம், பிரம்மலோகம், சிவலோகம் அப்படின்னுட்டு 7 உலகங்களாக சொல்லப்படுகிறது. பூபுவ சுவ மாதவ பிரம்ம சிவ அப்படின்னுட்டு இது 7 உலகங்களாக சொல்லப்படுகிறது. பூலோகம், புவலோகம், சொர்க்கலோகம், மாலோகம், தவலோகம், பிரம்மலோகம், சிவலோகம், இது மேல் உலகங்கள். அடுத்து கீழேல் உலகம், கீழ் உலகங்களாக 7 சொல்லப்படுகிறது. அதலம், விதலம், சுதலம், நிதலம், தராதலம், ரசாதலம், பாதலம் அப்படின்னுட்டு 7 உலகங்கள் கீழ் உலகங்களாக சொல்லப்படுகிறது. அப்படி 7 கொலாம் அவர் ஆளும் உலகங்கள், இறைவன் ஆளக்கூடிய உலகங்கள் மேல் 7 உலகமாகவும் கீழேல் உலகமாகவும் இருக்கின்றது. அப்படி அந்த மேலேல் உலகமாக கீழ் 7 உலகமாக அவன் விரிந்து இருக்கின்றான். மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அப்படின்ட்டு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கரசு சுவாமிகள்
6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சந்திரனை திருவடியால் தளர்வித்தான்கான் தக்கனையும் முனிந்து எச்சன் தலை கொண்டான்கான் இந்திரனை தோள் முறிவித்து அருள் செய்தான்கான் ஈசன்கான் நேசன்கான் நினைவோர்க்கு எல்லாம் மந்திரமும் மறைப்பொருளும் ஆயினான்கான் மாலொடு அயன் மேலொடு கீழ் அறியா வண்ணம் வெந்தழலின் விரிசுடராய் ஓங்கினான்கான் விண்ணிழி தன் விழிமிழலையானே. அந்த திருமாலும் பிரம்மனும் மேலொடு கீழ் அறியாத வண்ணம் அவர்களுக்கு முன்னிலையில் அவன் ஜோதி சொரூபமாக இருக்கின்றான். அப்படி ஜோதி சொரூபமாக இருக்கும் பொழுது அந்த இறைவன் மேல் உலகத்தை கடந்தவனாக இருக்கின்றான், கீழ் உலகத்தை கடந்தவனாக இருக்கின்றான். மேல் உலகத்தை தாண்டியவனாகவும் இருக்கின்றான், கீழ் உலகத்தை தாண்டியும் அவன் இருக்கின்றான். அப்போ அந்த 7 உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக, மேலே உலகங்களுக்கு அப்பாற்பட்டவனாக, கீழே உலகங்களுக்கு அப்பாற்பட்டவனாக எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றான். அப்படிங்கிறதுக்கு அந்த திருமால் பிரம்மன் மேலோடு கீழ் அறியாவண்ணம். சரி, அந்த மேல் உலகத்துல எங்கேயாவது சாமி இருக்காரான்னு போய் தேடி இருப்பாரு, இல்லை. கீழ் உலகத்துல எங்கேயாவது இருக்கா, இல்லை. அதைக்கெல்லாம் தாண்டியவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட மேலோடு கீழாய் எல்லா உலகங்களிலும் விரிந்தவனாக அவன் இருக்கின்றான். மேலும் அவனே எல்லா உலகமாகவும் இருக்கின்றான். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே அப்படின்ட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் தூமாயையின் மேலும் தூவாமாயையின் கீழுமாய் விரிந்து நின்றவனாக அவன் இருக்கின்றான். அதாவது பூமி முதல் குடிலை ஈரான தத்துவங்கள், அந்த தத்துவங்களிலும் சுத்தமாயையும் அசுத்தமாயையும் ஆகிய இவற்றின் காரியமான அண்டங்களிலும் பறந்து நிற்பவன் அப்படிங்கிறது தான் மேலோடு கீழாய் விரிந்தோன் அப்படின்ட்டு இது சொல்லப்படுகிறது. அதாவது பூமி முதல் குடிலை ஈரான தத்துவங்களிலும் சுத்தமாயையும் அசுத்தமாயையும் ஆகிய இவற்றின் காரியமான அண்டங்களிலும் நீ பறந்து நீக்கமர நிற்பவன் அப்படிங்கிறது தான் இங்க மேலோடு கீழாய் விரிந்தோன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பெருமையை உடையவனாக அவனுடைய அந்த தூள சூக்குமத்தை வியந்து வியந்து மணிவாசக பெருமான் பாடிய பாடலாக இது இருக்கின்றது. அதுதான் மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.